கண்மணி அன்புடன் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு ரொம்பவே கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அன்போட அம்மா போய் பக்கத்துல, அன்பு என்னாச்சு? எதுக்காக இவ்ளோ வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்க? சரி அன்பு, நானே உன் மேல அவ்ளோ கோவத்துல இருக்கேன். எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா, என்ன வேற என்ன பண்ண சொல்ற? பாட்டி உடம்புக்கு முடியாம இருக்காங்க. நான் பாட்டிக்கிட்ட ஆர்கியூ பண்ணா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால தான் நான் அமைதியா போனா போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னால இதுக்கு மேல போராட முடியாதும்மா. என் உடம்புலயும் தெம்பு இல்லைன்றாங்க. சரி அன்பு, ஒருவேளை உன் பாட்டி என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? என்னம்மா பேசுறீங்க? எப்படி நான் கேட்பேன்? என்னாலன்னா அப்படி கேட்க முடியாது. பின்ன நீ பேசிட்டு இருக்க வேலை எனக்கு அவ்வளோ கோவமா வருது. நீ நடந்துக்கிற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பார், உன் பாட்டி உன்னுடைய வாழ்க்கைய சரி பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயமும் செய்றாங்க. ஆனா, அது உனக்கு சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா, என் பாட்டி எனக்கு முக்கியம். அவங்க இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குற மைண்ட் செட்ல இருக்கேன். ஏன்னா, அவங்களோட உயிரோட என்னால விளையாட முடியாதும்மா. என்னெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். நான் எதுவும் பேச தயாரா இல்லைன்னு சொல்லி வருத்தமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே கார்த்திக் அண்ணே, பாட்டியும் அதே மாதிரி பெரியப்பாவும் என்ன விஷயத்துக்காக இப்படி பண்றாங்கன்றது உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீ இப்படி ஒரு வேலைய சொல்ற பத்தியா, பண்ற பத்தியா? அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு, கோவமாவும் இருக்கு. ஏன் இப்படி இருக்க நீ? நீ சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. பாவம் கண்மணி அண்ணி. அவங்க உங்களவே நம்பி இருந்தவங்கள எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, எல்லாமும் பண்ணிட்டு, இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் உங்களுக்கு நியாயமா படுதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேக்குறாங்க. நான் தான் கண்மணியோட மனச புரிஞ்சுக்காம நான் நடந்துக்கிட்டேன். கண்மணி யாரு, எப்படிப்பட்டவன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அன்பு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே அன்போட அம்மா இங்க பார், நீ யார பத்தினாலும் என்னனாலும் சொல்லு. அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு கண்மணிய பத்தி மட்டும் ஏதாவது ஒண்ணு சொன்ன, அத நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ அவ கூட வாழ்ந்திருக்கலாம். அவ என் மருமகடா. அவள பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி உன் கூட அவ வாழ்ந்தா, அவ நல்லவ, இல்லனா கெட்டவளா? நீயும் உன் அப்பனுடைய புள்ளன்றத நிரூபிக்கிறடா அன்புன்றாங்க. ஏம்மா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னுடைய அப்பா பல விதத்துல நான் படிக்காதவ, நான் இப்படி அப்படின்னு சொல்லி என்னை ஏகப்பட்ட முறை ஏளனமா என்ன பேசியிருக்காங்க. அதையெல்லாம் நான் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு என்ன கீழ்த்தரமா பேசியிருக்காங்க. இப்ப வரைக்குமே அவரை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத மனைவியா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நீ எனக்கு துணையா சப்போர்ட் பண்ண. உன் பாட்டியா இருக்கட்டும், உன் அப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே என்ன அவ்வளோ காயப்படுத்தினாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, கடைசியில நீயே இப்படி பண்றத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குடான்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே அன்பு மா, நீங்க அவளுடைய ஒரு பக்கத்த மட்டும்தாம்மா பார்த்திருக்கீங்க. அவளோட இன்னொரு பக்கத்த நீங்க பார்த்தது இல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரிடா, அவளுடைய இன்னொரு பக்கத்த நீ பார்த்திருக்கியா? அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கியா? சொல்லு. அப்படி என்ன அவளுடைய இன்னொரு முகத்த பார்த்த? சொல்லுடா, சொல்லுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்குறாங்க. ஒண்ணும் இல்லம்மா, விடுங்க. எதுவும் நான் பேச விரும்பல. பேசி பிரச்சனைய பெருசாக்க விரும்பல. பிரச்சனை முடிஞ்சதாவே இருக்கட்டும். இத்தோட இந்த பிரச்சனைய முடிச்சுக்கலாம்னுலாம் சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் பிரியம்மா, இவனுக்கு புத்தி மழுங்கி போயிடுச்சு. இவன்லாம் நம்ம என்ன சொன்னாலும் இவன் நம்மள கேட்க மாட்டான். இதுக்கு மேல இவன்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? வாங்க பெரியம்மா, நம்ம போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரொம்பவே கோபத்துல அன்பு இருக்காங்க. அவங்க அம்மா சொன்ன விஷயம் எல்லாமே யோசிச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தமா, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. மனசு முழுக்க அவ்வளோ காயமா இருக்கு. அந்த காயத்தை போக்குறதுக்காக தான் நான் உங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டேன். அந்த வெண்ணிலா வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கண்மணிக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நான் அவளை உயிருக்குயிரா விரும்பிட்டேன். இந்த ஜென்மத்துல கண்மணி மட்டும்தான் என்னுடைய மனைவி. அவளும் நானும் எப்ப சேருவோம், இல்ல சேராமையே எங்களோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா? எதுவும் எனக்கு தெரியாது. பாட்டி நினைக்கிறது வெண்ணிலாவை எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
கண்மணி மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அன்பு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்போட அம்மா வந்து, "என்னடா இவன்! இவனுக்கு நல்ல வாழ்க்கை வந்து கிடைச்சிருக்கு. அந்த லைஃப நல்லபடியா அவன் வாழுவான்னு சொல்லிட்டு நினைச்சா. இப்படி பண்ணிட்டு இருக்கானே! இவனை எப்படிடா நான் திருத்துறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இப்பவே தலைய சுத்துதுடான்னு" சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. "பிரியம்மா, ஏன் பிரியம்மா நீங்க இவ்ளோ வொர்ஸ்ட்டா இது பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுங்க பிரியம்மா. எல்லாமே நல்லதாவே நடக்கும். கண்டிப்பா நம்ம கண்மணி அண்ணிகிட்ட பேசி எப்படியாவது அன்பையும் கண்மணி அண்ணி ஒண்ணு சேர்த்து ஆகணும். ஏன்னா இந்த விஷப்பாம்பு வெண்ணிலா வீட்டுக்கு வந்துட்டா தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே நடக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இது நல்லதாவே இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னவோ போடா, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்க வாழ்க்கை எப்படியாவது சரி பண்ணிடலாம் நான் நினைச்சேன். கடைசியில இப்படி நடக்குது. ஒண்ணு அவளாவது விட்டு கொடுக்கணும். இல்ல இவனாவது விட்டு கொடுக்கணும். 2 பேரும் ஈகோஸ்டிக்கா இருந்து யாரோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்க வாழ்க்கை இப்படி நாசமா போயிட்டுருக்கு. அத நினைக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி முடிய போதோ தெரியல. இந்த வெண்ணிலா வேற வந்துட்டா. இனி அன்புவ எப்படியாவது அன்புவோட மனச மாத்தி, அன்பு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 பிளான் போடுவா. அன்பு அதுக்கெல்லாம் மசிய மாட்டான்னு வச்சுக்கோ. உன் பாட்டி சும்மா இருப்பாங்களா? இல்ல உன் பெரியப்பா தான் சும்மா இருப்பாங்களா? அன்போட மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி, எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. அன்புவுக்கு வெண்ணிலாவ எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் நடந்தா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து, "இல்ல பெரியம்மா, நம்மலாம் இருக்கோம்ல. நம்ம என்ன அப்படியே விட்டுருவோமா? நம்ம பேசி என்ன பண்ணணுமோ அத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காதீங்க. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "கார்த்திக், நான் உன்ன தான் மலை போல நம்பிட்டு இருக்கேன். கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் கிடைக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நீ வந்து எப்படியாவது அன்பு கண்மணிய ஒண்ணு சேர்த்துடுவில்ல. பெரியம்மா நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கே நான் கண்மணி அண்ணியோட வீட்டுக்கு போறேன். அங்க போயிட்டு என்ன பேசணுமோ அத பேசிக்கலாம். நீங்க கவலைப்படாம இருங்க. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து கார்த்திக் வந்து கிளம்பி போறாங்க. பவி நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுன்றாங்க. பவி எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. "ஏய் பவி, நான் கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையான்றாங்க. "சொல்லுடா சொல்லு. என்ன பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போலன்றாங்க." "இல்ல, 1% நம்பிக்கையாவது கண்மணி அக்கா வந்து திரும்ப அன்பு மாமா கூட சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. இந்த வெண்ணிலா எப்ப வந்தாலோ ஏதாவது ஒரு பிளான் போட்டு எப்படியாவது கண்மணிய நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு வழி என்னவோ அத பாக்குவான். அத நினைச்சு தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன பவி, நம்ம எல்லாரும் இத்தனை பேர் இருக்கோம். கண்மணி அண்ணிக்காக சப்போர்ட் பண்ண நானு, நீ, என் அப்பா இருக்காங்க, என் பெரியம்மா, என் அண்ணன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருக்கோம். அதே மாதிரி தானடா வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணவும் அத்தனை பேர் இருக்காங்க. உன்னுடைய பெரியப்பா, உன் பாட்டி, உன் அண்ணி, உன் அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்கல்லன்றாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவங்கெல்லாம் ஜுஜுபி. அவங்கெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பிளான்? நம்ம கண்மணி அண்ணிகிட்ட போயிட்டு எப்படியாவது அவங்கள கிட்ட பேசி நம்ம அவங்கள வர வைக்கணும். அதுக்கு என்ன வழியோ அத பார்க்கலாம். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா வெண்ணிலாவாகுது, யார் ஆகுது? யார் வந்தாலும் அன்பண்ண வாழ்க்கைக்குள்ள யாரும் வர முடியாது. வெண்ணிலா போட்டு வந்த திட்டம்லாம் ஒட்டு மொத்தமா விலகி, அவ வீட்ட விட்டே ஓடணும். இதுதான் நம்மளுடைய பிளான். ஓகேவான்றாங்க. அது புரியுது. நம்மகிட்ட கண்மணி அக்கா நல்லபடியா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா, அன்பு மாமாவோட பேச்ச எடுத்தாலே கண்மணி அக்கா பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. அத பத்தி பேச வேண்டாம். வந்தீங்களா? சந்தோஷமா இருந்தோமா? போனோமான்னு இருக்கணும்னு சொல்றாங்க. எப்படி நம்ம போய் பேச முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுறாங்க. "அது எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும் பவி. உனக்கு முன்னாடியே அவங்க என்னுடைய அண்ணி. அவங்கள எப்படி பார்த்துக்கணும், என்ன பண்ணணுன்றத நான் பார்த்துக்கிறேன். இதுக்காகலாம் நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. புரியுதான்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "ஏதோ என்னவோ சொல்ற. நானும் என்னவோ நீ சொல்றத ஏத்துக்கிறேன். சரி விடு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப பாட்டி உடம்பு பார்த்துக்கோங்க. நாங்க ஒரு வேலையா வெளிய போறோம்ன்னு சொல்லிட்டு கார்த்திகோட வாய் அமைதியா இல்லாம வெளிய போலான்னு சொல்லிட்டு பவியும் கார்த்திக்கும் கிளம்புறாங்க. உடனே ராஜேஸ்வரி பாட்டி, "ஏய் கார்த்திக் நில்லுடா, எங்கடா கிளம்பிட்டேன்றாங்க." "அது ஒண்ணும் இல்ல பாட்டி, பவி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னாலாம். அதுதான் அவள ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டுலாம்" சொல்றாங்க. உடனே, "அம்மா, கார்த்திகோட முகமே சரியில்ல. அவன் ஏதோ திருட்டு முழி முழிக்கிறான். உங்ககிட்ட பொய் சொல்றான்.
அதை முதல்ல நோட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே கார்த்திக், என்கிட்ட பொய் சொல்லிட்டு எங்கடா போகிறதுக்கு பிளான் பண்ற, சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீங்க, உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்ன சிதம்பர ரகசியத்தை இது காப்பாத்த போறேனா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பவி வந்து என்ன கூப்பிட்டா, அவ ஷாப்பிங் கூப்பிட்டா, அதனால நான் போறேன். என் பொண்டாட்டி கிட்ட போகிறதுக்கு கூட, என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு கூட சுதந்திரம் கிடையாதா இந்த வீட்டுலன்னு சொல்லி பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டே டே போடாடி போடுன்னு சொல்லிட்டு கோபமா திட்டி அங்க அனுப்பிடுறாங்க. உடனே அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாங்க நம்ம கார்த்திக் வந்து. உடனே பவி, டே கார்த்திக், நீ பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்தவன் போல, எப்படி உன் பாட்டி கிட்ட இருந்து ஏமாத்தி வந்துட்ட பத்தியான்றாங்க. என் பெரிய அந்த கும்பேரி மூக்கம் இருக்கான் பாரு, முதல்ல அவன் மூக்க அறுக்கணும். ஏதாவது ஒண்ணு, அம்மா இவங்க இதை பண்றாங்க அவங்க அதை பண்றாங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலையாவே வச்சிருக்கானுல்ல சொல்லி கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் சரி சரி விடுடா, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. எப்படிதான் நான் வந்து கண்மணி அக்காவை மீட் பண்ண போறேன்னு நினைச்சு ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்கேன். நீ என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்க. நான் அண்ணியோட சமையல சாப்பிட போறேன்னு நினைச்சு சந்தோஷத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா திரும்பவும் அன்பு வெளியே இருக்காங்க. டே கார்த்திக், பவி, எங்க கிளம்பிட்டீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க எல்லாருக்கும் இதே வேலையா? தனியா ஒரு புருஷன் பொண்டாட்டி போனா எதுக்கு போறீங்க என்னத்துக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி கேள்வி மேல கேள்வி கேட்பீங்களா? இப்போ நான் தலையில எழுதி விட்டுடுறேன். பவி கூட நான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு எழுதி விட்டிட்டா வர்றவங்க போறவங்க எல்லாம் படிச்சுக்கோங்கன்றாங்க. டே, நானு கேஷுவலா தானே எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு எதுக்காகடா இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அண்ணே, ஒன்றும் இல்லை, நானு பவி கூட ஷாப்பிங் போறேன், போதுமா இந்த வேலைக்கும், இல்ல ப்ரூஃபோட கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் கேட்டது ஏன் தப்பு, போடா போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறாங்க. அன்பு போனதும் இவர் ஒழுங்கா இருந்தா நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை இந்த தலைவலி எல்லாம், பொண்டாட்டிய ஒழுங்கா வாழ வைக்க முடியல, இவரெல்லாம் என்னத்துக்கு தான் சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே பவி, ஏய் கார்த்திக், உன் அண்ணன் மேல மதிப்பு மரியாதைன்னு அவ்வளவு வச்சிருந்த, இப்ப என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்றாங்க. பின்ன என்ன, கண்மணி அன்னைக்கு கோவப்பட்டது சரியா தப்பா உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லு. நானும் அங்க இருந்திருந்தாலும் கண்டிப்பா நான் கோவப்பட்டிருப்பேன். ஏன்னா உன் பாட்டி பேசின பேச்சு கொஞ்சமா நஞ்சமா அப்படித்தானே என்னுடைய அன்னிக்கும் இருந்திருக்கும். அதை புரிஞ்சுக்காத இடியட் இவன் அண்ணிய வீட்டை விட்டு துரத்திட்டு இவனும் நிம்மதி இல்லாம இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு தேவையானலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி கார்த்திக், இப்ப வா போகலாம். இன்னும் யாராவது வந்து நம்மள புலன் விசாரணை விசாரிக்கிறதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து பவி கிளம்பி போறாங்க. பவி போகும்போதே புலம்பிக்கிட்டே போறாங்க. கார்த்திக், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என்னதான் முடிவு எடுக்க போறாங்களோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பவி ஒரு பக்கம் புலம்ப, எனக்கும் தான் அண்ணி என்ன சொல்ல போறாங்க, நம்ம போற பிளான் வெற்றிகரமா முடியுமா இல்லையான்னு எதுவுமே தெரியாம நானும் தான் குழப்பத்துல குழம்பிட்டு இருக்கேன். ஆனா வெளிக்காட்டிக்கிறேன்னா அந்த மாதிரி நீயும் பேசாம வா பவின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பவியும் சேர்ந்து எப்படியாவது கண்மணியை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரலன்னு சொல்லி முடிவெடுத்து போறாங்க. இப்ப நம்ம அன்புவோட பேரை கேட்டா கண்மணியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இவங்க ரெண்டு பேரும் பேசி வெளியில அந்த வீட்டுக்கு வந்திருக்க விஷயம் அதோட பிளான் எல்லாமே கண்ணம்மன் கிட்ட சொன்னாலுமே கண்மணி அதுக்கு என்ன முடிவு எடுப்பாங்க? அன்பு பண்ணது எல்லாமே மன்னிச்சு நம்ம அன்புவை ஏத்துக்கிட்டு கண்மணி சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.